கைஸ் இப்போ வந்து அபி சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு இந்த ஷாப் வந்து உண்மையாகவே தெரியாது. கார் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே வந்தோம். அது வந்து ஈவினிங் டைமில் வந்தோமா, அதனால் வந்து தெரியலை. லைட் எதுவுமே போடாதனால இப்போ லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் சர்ப்ரைஸில் ஏதோ ஒரு ப்ளேஸ் இருக்கும். நான் தான் சொல்லியிருப்பேன்ல ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது எல்லா வருஷமும் ஒரு 5 வருஷம் இருக்குமாம்மா அவள் பண்ணி 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமே அவள் தான் வந்து பண்ணுறா. அதுக்கு முன்னால் என்னுடைய அம்மா அப்பா பண்ணுவாங்க. ஸோ அவள் செலிப்ரேட் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் இந்த இடம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வைப்பான். அதே மாதிரி தான் நான் இந்த இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. லைட்டெல்லாம் போட்டு இவ்வளோ டெக்கரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. ஓகே பார்ப்போம். அவள் இன்னும் வர காணும். அவளுக்கு வந்து கால் பண்ணணும். கால் பண்ணாமல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதனால் கால் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஃபோன் பண்ணிவிட்டு அவள் தான் ஃபோன் பண்ணுறா. ஓகே நான் வந்து உள்ளே போயிட்டு அவுட்ஃபிட் காமிக்கிறேன். லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. என்னுடைய அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? இதான் என்னுடைய அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது யார் கிஃப்ட் பண்ணா அப்படிங்கிறது வந்து நான் கிஃப்ட்டுன்ற ஒரு விளாக் போடுவேன், அதில் சொல்கிறேன். அப்புறம் வந்து என் பேங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கலக்கலாம் வந்திருக்கேனா? என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகவுமே சூப்பராக இருந்தது. நல்லா க்ரீன் ஃபுல்லாக லைட் செட்டப்போட. ஸோ இவா வேறு எங்கே இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்னை பார்த்து நிறைய பேர் ஸ்மைல் பண்ணாங்க. ஆனால் என்ன ரீசன் அப்படிங்கிறதுலாம் தெரியல. அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அவங்களால ஸ்மைல் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நம்ம மொழிலாம் தெரியாது. ஸோ அவங்க தமிழ் இல்லை. ஒரு வழியாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். பண்ணண்டாமா அக்கா தம்பி எங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. கார்டனில் நீட் லுக்கில் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற போர்டை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அபி. சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்டு ஒரு சூப்பரான லுக் கொடுத்தது. மை ஃபேவரட்டான ரெட் வெல்வெட் கேக். ஓகே பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேக் கட் பண்ணுறப்ப அந்த சாங் ப்ளே பண்ணி விட்டாங்க. ஏன் நெஞ்சால் உன் பிறந்த நாள் அந்த சாங்கை. ரொம்ப சூப்பராக கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கேக் கட் பண்ணதுக்கப்புறமா கேக்கை பீஸாக வெட்டி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தேன். ஸோ நிறைய பேர் ப்ளெஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த குட்டி பையனை சொல்லியே ஆகணும், நான் கேக் கொடுத்தேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறமா வாங்கிக்கிட்டான். ஸோ இது நல்ல ஹேபிட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் ஏமாத்திடுறாங்களா குழந்தைய. ஸோ இவ்வளோ விவரமாக இருக்கான் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல ஹேபிட் தான். அப்புறம் இந்த பாப்பா நான் விஷ் பண்ணிட்டு தான் கேக் வாங்க அப்படின்னா, ஸோ கையெல்லாம் க்ரீமாக இருக்குமா பரவாயில்ல அப்படின்னு ஸோ வாங்கி ரிட்டன் எனக்கு ஊட்டி விட்டா. பிள்ளைங்களை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து சொல்லி கொடுத்து வரல, ஆட்டோமேட்டிக்காக பண்ணாங்க. விஷ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் இந்த பொண்ணு நான் கேக் கட் பண்ணுற டைமில் ஊஞ்சலில் உட்காந்துருந்தா. ஸோ அங்கேருந்தே கிளாப் பண்ணா. ஸோ அவளுக்கு வந்து என்னை யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் யாருக்கோ பர்த்டே நம்ம விஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது இல்லையா? இப்போ இவங்களை இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய வளர்ப்பு. உண்மையாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் நிறைய பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தது. ரியலி ஹார்ட் வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில் ஹாப்பி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு சீசா, ஊஞ்சல் இந்த மாதிரி இதில் போயிட்டு விளாண்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இதில் ஏமாத்திட்டா அப்படின்னு தான் சொல்லணும். நிஜமா அவ்வளோ கதை விட்டா. அந்த டைம் நான் பிளேஸ் எதுவுமே மைண்டில் வைக்கல. எந்த கிஃப்ட் என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டே இருந்தா. நான் உடனே அதை கிஃப்டெல்லாம் பண்ணால் தான் வந்து அன்பு பாசமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீயாக உடனே எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் எனக்கு டவுட் இருந்தது, இவள் இவ்வளோ கதை விட்றா அப்படின்னா இதுக்கு பின்னால் ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். சேம் அதே மாதிரியே வந்து வச்சுருந்தா. நெக்ஸ்ட் விலாகில் அவள் என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக போகிறோம். எந்த பிளேஸில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பிளேஸ் பார்த்துட்டு இருந்தோம். எல்லா இடத்தையும் சுற்றி தெரிஞ்சு பார்த்துட்டு ஃபைனலாக இந்த இடத்த சாய்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. க்ரீன் ஃபுல்லாக இருந்தாலும் எந்த ஒரு பிளேஸுமே சூப்பராக தான் இருக்கும். என்னடா புக்கை படித்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ என்ன சாப்பாடு ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து யாருக்கு என்ன வேணுமோ அந்த ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே 1 by 1 வந்துட்டு இருந்தது. ஸோ ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒயிட்டில் இருந்த உடனே நான் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ரியலி வந்து எக்ஸலண்ட், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை தான் ஆர்டர் போட்டிருந்தோம். பட் ஃபைனலாக வந்து எல்லாருமே எல்லா டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக சில்லன் ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு. என்னோடய பிளேட்டை பார்த்தீங்களா? இந்த மிரர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோ அழகாக லைட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா டச் பண்ணால். இப்போ இந்த ரெசார்ட்டோட ஃபுல் வியூ பார்க்கலாமா? இது வந்து ஏசி ஹால். ஸோ இதில் ஃப்ளவர் அப்புறம் டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு இப்போது நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ரூஃப் டாப் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
டைம் வேறு போயிட்டே இருக்குது. நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற பிளேஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஸோ எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். இந்த ஹாப்பினஸ்ஸை கொடுத்தது வந்து அபிதான். என்னோடய விலாகுக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பீங்களா எல்லோரும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க இந்த விலாகு சீக்கிரமாக அப்லோட் பண்ணு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ சீக்கிரமாக உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட விலாகை முடிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் விலாகு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் யார் யார் என்ன கிஃப்ட் பண்ணா அப்படிங்கிறத நான் தனியாக வந்து ஒரு கிஃப்ட்டு விலாகாக போடுறேன். உண்மையாக வந்து இந்த பிளேஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சூப்பராக முடிஞ்சது கவர் பண்ணியிருக்கேன். லைட் செட்டப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த என்னோடய ஸ்கின்னு க்ளோவாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த லைட்டு தான். ஸோ உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு இந்த சஸ்பென்ஸ் பண்ண அபிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இதோட வந்து விலாகை முடிச்சுக்கலாம். இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப முடியுதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனிதிகா. சட்டா பாய். பாய் சொல்லு. பாய் பாய். சரி பாய் சொல்லுங்க. சரி 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 பாய். வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க. பாய் 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 பாய்.